ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் கிராமரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகும்போது ஈச் வேர்டும் ஒரு பர்டிகுலர் ஜாப் பண்ணும். அந்த ஜாப் பேஸ்டு ஆன் வேர்ட்ஸை டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் டிவைட் பண்ணியிருக்காங்க. அதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்கிறோம். அதை 8 கைண்ட்ஸாக பிரிச்சுருக்காங்க. அதாவது நவுன், ப்ரனவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ப்ரிபோசிஷன், கன்ஜெக்ஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன். இப்போ ஒவ்வொன்றையும் சிம்பிளாக எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நவுன். நவுன்னா பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. நவுன்னா என்ன? பர்சன், பிளேஸ், அனிமல், திங், அது ஐடியாவோட நேமை இருக்கிற வேர்டு தான் நவுன். அதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ரவி இஸ் அ டீச்சர். இங்கே ரவி ஒரு பர்சனோட நேம். ஸோ ரவி இஸ் அ நவுன். ஐ லிவ் இன் இந்தியா. இங்கே இந்தியா ஒரு பிளேஸோட நேம். ஸோ இந்தியா இஸ் அ நவுன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான். ஷீ பாட் அ ஃபோன். ஃபோனுங்கிறது ஒரு திங்ஸ். ஸோ அது வந்து நவுன். ஓகே. நவுன் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வரும். பாய், கேர்ள், டீச்சர், ஸ்கூல், சென்னை, டாக், கேட், புக், பென், ஹாப்பினஸ். ஸோ ஒரு சிம்பிளாக ரிமெம்பர் பண்ணுங்கள். நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், அனிமல், திங் ஆர் ஐடியா, அதுதான் வந்து நவுன். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரனவுன். ப்ரனவுன்னா பெயருக்கு பதிலாக வரும் சொல் தான் வந்து ப்ரனவுன். ஓகே. ப்ரனவுனை நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற வேர்டுன்னு சொல்லுவாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், பிரியா இஸ் அ டாக்டர். ஷீ ஒர்க்ஸ் இன் சென்னை. இங்கே பிரியா வந்து ரிப்பீட்டடாக வராமல் ரிப்பீட்டேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக பிரியாவுக்கு பதிலாக இங்கே ஷீ போட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் பிரியா இஸ் அ டாக்டர், பிரியா ஒர்க்ஸ் இன் சென்னை. ஓகே. அங்கே பிரியாங்கிற வேர்டு வந்து திரும்பி ரிப்பீட்டேஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ஃபெமினைனாக இருக்கிற ஷீ அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. இங்கே ஷீ தான் வந்து ப்ரனவுன். இங்கே காமன் ப்ரனவுன்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஐ, யூ, ஹி, ஷீ, இட், வி, தே, மீ, ஹிம், ஹர், அஸ் அண்ட் தெம். ஓகே. இப்போது என்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, ரவி இஸ் மை ஃப்ரெண்ட், ஹீ இஸ் வெரி கைண்ட். இங்கே ரவி நவுனு, ஹீ வந்து ப்ரனவுன். ஸோ நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற வேர்டு தான் ப்ரனவுன். ஓகே. அடுத்து வந்து வேர்ப். வேர்ப் வந்து வினைச்சொல். வேர்ப் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. வேர்ப் யூஸ்வலி என்ன பண்ணணும், ஒரு ஆக்ஷனையும் இல்லை ஒரு ஸ்டேட்டையும் ஷோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட். இங்கே ஈட் இஸ் தி ஆக்ஷன். ஸோ ஈட் இஸ் அ வேர்ப். ஓகே. ஷீ ரன்ஸ் ஃபாஸ்ட். ரன் இஸ் தி ஆக்ஷன். ஒரு ஆக்ஷன் வேர்ப்ஸ் சொல்கிறது வந்து வேர்ப்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்ஷன் வேர்ப்ஸ் என்னென்னா நம்மளே கொடுத்துருக்கோம். ரன், ஈட், சிங், டான்ஸ், ரைட், ஸ்லீப் எல்லாமே ஆக்ஷன் வேர்ட்ஸு. இந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ் வந்தாலே வந்து வேர்ப் அப்படின்னு சூஸ் பண்ணிடலாம். இன்னும் அதில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்குது. பி வேர்ப்ஸ், ஹெல்பிங் வேர்ப்ஸ், டூ வேர்ப்ஸ் அப்படின்னு. அதை வந்து நம்ம தனி வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டை ஃபிசிக்கல் ஆக்ஷனை மட்டுமே ஷோ பண்ணாது. சில நேரம் வந்து ஸ்டேட்டையுமே வந்து சொல்கிறது தான் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீ இஸ் ஹாப்பி. இங்கே இஸ்ஸுங்கிறது வேர்ப். இதுதான் பி வேர்ப்ஸ். ஓகே. ஹீ வாஸ் டயர்ட். அப்போ வாஸுங்கிறது வேர்ப். ஸோ ஆக்ஷனோ ஸ்டேட்டோ வந்து சொல்லுச்சுன்னா அது வந்து வேர்ப். நெக்ஸ்ட்டு வந்து அட்ஜெக்டிவ். அதாவது பெயரை விவரிக்கும் சொல் தான் அட்ஜெக்டிவ். நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற வேர்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், பியூட்டிஃபுல் கேர்ள். அவள் எப்படிப்பட்ட கேர்ள்? பியூட்டிஃபுல்லான கேர்ள். எப்படிப்பட்ட ஹவுஸ்? அ பிக் ஹவுஸ். என்ன கலர் கார்? அ ரெட் கார். ஓகே. அந்த நவுனை வந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறதுனால அதை வந்து அட்ஜெக்டிவ். ஓகே. ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். இங்கே கேர்ள் வந்து எப்படி இருக்கா? பியூட்டிஃபுல்லாக இருக்கா. ஸோ பியூட்டிஃபுல் இஸ் அன் அட்ஜெக்டிவ். அப்புறம் வந்து ஹீ ஹேஸ் அ பிக் ஹவுஸ். ஹவுஸ் இஸ் அ நவுன். ஹவுஸ் எப்படி இருக்குது? ரொம்ப பிக்காக இருக்குது. ஸோ அது வந்து அட்ஜெக்டிவில் வருது.
ஓகே. ஆஸ்க் வந்து வாட் கைண்ட், இல்லைனா விச் ஒன், இல்லைனா ஹவு many அப்படிங்கிறதுக்கான ஆன்சர்ஸ் தான் வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அட்வர்ப். அட்வர்ப் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கலாம், பட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அட்வர்ப் யூஸ்வலி வேர்பை டிஸ்கிரைப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ ரன்ஸ் குவிக்லி. ஓகே, இங்கே ரன்ஸ் வந்து வேர்பு, ஹீ எப்படி ரன் பண்ணுறான், அவன் எப்படி ரன் பண்ணுறான் அப்படிங்கிறது குவிக்லி அப்படிங்கிறதான் வந்து அட்வர்ப். ஓகே. ஷீ சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி. சிங்ஸுங்கிறது வேர்ப் தான். அவள் எப்படி பாடினா அப்படின்னு கேட்கும்போது பியூட்டிஃபுல்லி, அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி சொல்கிறதுனால அது வந்து அட்வர்ப். ஓகே. ஹீ ஸ்பீக்ஸ் ஸ்லோலி. ஸ்பீக்ஸுங்கிறது வேர்பு, ஆனால் அது எப்படி ஸ்லோவா. ஸோ அந்த அட்ஜெக்டிவ், அந்த அட்வர்ப் அட்ஜெக்டிவும் டிஸ்கிரைப் பண்ணலாம். ஓகே. அட்ஜெக்டிவ் வந்து நவுனை டிஸ்கிரைப் பண்ணும், அட்வர்ப் வந்து வேர்பை டிஸ்கிரைப் பண்ணி வரும். இன்னுமே நிறையா வந்து அட்வர்ப்ஸ் வந்து எல்ஒய்யில் தான் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், குவிக்லி, ஸ்லோலி, பியூட்டிஃபுல்லி, கேர்ஃபுல்லி, ஹாப்பிலி. பட்டு எவ்ரி அட்வர்பும் எண்ட் ஆகாது. அதே மாதிரி சிலது வந்து வெரி, ஃபியூ, ஃபாஸ்ட், வெல், ஆஃபன், ஆல்வேஸ், நெவர் அப்படிங்கிறதுமே வந்து அட்வர்பில் வரும். அதாவது வென், வேர், ஹவ் ஆஃபன் அது எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணுறது வந்து அட்வர்ப். நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து ஒரு நவுனோ ப்ரனவுனோட ரிலேஷன்ஷிப்பாக அனதர் வேர்டோட ஷோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், காமன் ப்ரிப்போசிஷன்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னா இன், ஆன், அட், அண்டர், ஓவர், பிசைட், பிஹைண்ட், நியர், பிட்வீன், ஃப்ரம், டு இதெல்லாமே வந்து ப்ரிப்போசிஷன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், த புக் இஸ் ஆன் தி டேபிள். புக் எங்கே இருக்குது, டேபிளுக்கு மேலே, ஆன். ஸோ ஆன் இஸ் தி ப்ரிப்போசிஷன். த கேட் இஸ் அண்டர் த சேர். கேட் எங்கே இருக்குது, சேருக்கு அடியில், அண்டர் த சேர். ஸோ அண்டர் இஸ் தி ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட், ஷீ லிவ்ஸ் இன் சென்னை. எங்கே, இன் சென்னை. இன்கிற வந்து ப்ரிப்போசிஷன். ஸோ ஒரு லொக்கேஷனோ இல்லை ரிலேஷன்ஷிப்பை இண்டிகேட் பண்ணுற வேர்ட்ஸ் தான் வந்து ப்ரிப்போசிஷன்ஸ். நெக்ஸ்ட்டு கன்ஜக்ஷன். கன்ஜக்ஷன்னா ஜாயினிங் வேர்டு. டூ வேர்ட்ஸ் இல்லைனா ஒரு டூ சென்டென்சஸை ஜாயின் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லைக் டீ அண்ட் காஃபி. ஓகே, இங்கே டீ அண்ட் காஃபி ரெண்டு வேர்ட்ஸை அண்டு ஜாயின் பண்ணுது. ஸோ அண்டுங்கிற வந்து கன்ஜக்ஷன். அப்புறம் வந்து ஐ ஆம் டயர்ட் பட் ஐ வில் ஒர்க். இங்கே ரெண்டு ஐடியாஸை பட் வந்து ஜாயின் பண்ணுது. ஸோ பட் வந்து கன்ஜக்ஷன். இதே காமன் கன்ஜக்ஷன்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டு, பட்டு, ஆர், பிகாஸ், ஸோ, ஆல்தோ, இஃப் எல்லாமே வந்து காமனாக இருக்கிற கன்ஜக்ஷன்ஸ். ஜாயினிங் வேர்டு தான் வந்து கன்ஜக்ஷன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன்னா சடனாக வர ஒரு எமோஷன் இல்லைனா ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற வேர்டு. ஃபார் எக்ஸாம்பிள், வாவ் தட்ஸ் பியூட்டிஃபுல். ஓகே, இங்கே வாவ் ஆர் இது சர்ப்ரைஸ் இல்லைனா ஒரு அட்மிரேஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. ஸோ வாவுங்கிற வந்து ஒரு இன்டர்ஜெக்ஷன். அதாவது அவுச் தட் ஹர்ட்ஸ். ஸோ அதுங்க வந்து பெயினுங்கிற எமோஷனை அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனால அது வந்து இன்டர்ஜெக்ஷன். ஹரே வி ஓன் த மேட்ச் அப்படிங்கிற ஒரு ஜாய்ஃபுல்னஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து இன்டர்ஜெக்ஷன். ஸோ இன்டர்ஜெக்ஷன் வந்து மேக்ஸிமம் வந்து எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கில் வந்து வரும் மேக்ஸிமம். காமன் இன்டர்ஜெக்ஷன்ஸ் என்னென்னா வாவ், ஓ, அவுச், ஹரே, ஓனோ, ஹே, கிரேட். ஓகே, ஓகே இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். வாவ் த லிட்டில் கேர்ள் ரேன் quickly to her mother because she was scared. இங்கே வாவுங்கிற வந்து இன்டர்ஜெக்ஷன், தேங்கிற வந்து ஆர்டிக்கல், லிட்டில் கேர்ள் வந்து நவுனில் வரும். அந்த கேர்ள் எப்படி கேர்ள்னால் லிட்டிலான கேர்ள். ஸோ லிட்டில் வந்து அட்ஜெக்டிவ், ரேனுங்கிறது வந்து வேர்பு, எப்படி குவிக்லிங்கிறது அட்வர்பு. ஸோ டூனா ப்ரிப்போசிஷன், ஹெருங்கிறது வந்து ப்ரனவுன். ஓகே, ஆப்ஜெக்ட் ப்ரனவுன். நெக்ஸ்ட்டு மதருங்கிறது நவுனு, பிகாஸ். ஓகே, ரெண்டு சென்டென்சஸ் ஜாயின் பண்ணுற பிகாஸ் வந்து கன்ஜக்ஷன்,
நெக்ஸ்ட்டு ஷீ வந்து ப்ரனவுன், வாஸ் வேர்பு, ஸ்கேர்டுங்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ ஒரு சென்டென்சஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் டுகெதராக ஒர்க் பண்ணும். கொஞ்சம் ஈஸியாக மெமரி பண்ணிக்கிறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவுன்னா அதில் நேம் வரும். நேம் ஆஃப் தி பர்சன், அனிமல், திங்ஸ் அதில் ஐடியா வந்து நவுனு. ப்ரனவுன்னா ரீப்ளேஸஸாக வந்து நவுனை ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து ப்ரனவுனு. வேர்ப்னா ஒரு ஆக்ஷன் இல்லைன்னா ஒரு ஸ்டேட்டை சொல்லும். அதே அட்ஜெக்டிவ்னா நவுனை டிஸ்கிரைப் பண்ணும். அட்வர்ப் வந்து வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது வந்து அட்வர்பு. ப்ரிப்போசிஷனாக ஒரு ரிலேஷன்ஷிப்பையோ இல்லை ஒரு பொசிஷனையோ சொல்கிறது தான் வந்து ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட்டு கன்ஜெக்ஷனுங்கிறது ஜாயினிங். அடுத்து இன்டர்ஜெக்ஷனுங்கிறது எமோஷன். ஓகே, இப்படி சென்டென்ஸை பிரேக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம நெக்ஸ்ட்டு நம்மளோட சேனலில் நிறைய கிராமர் வீடியோஸ், சயின்ஸ் வீடியோஸ் எல்லாமே போட போகிறோம். உங்களுக்கு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இது வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஆன்லைன்லேயே வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ், ரீடிங் ப்ராக்டிஸ் கிட்ஸ்க்கு எல்லாமே வந்து டீச் பண்ணுறோம். அதான டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.